Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று எஸ்ஜிடி சிவி லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் CNR English Academy. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா எக்ஸாமும் மாதிரியும் கிடையாது, ஒரு போஸ்டிங்க்கு நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமு. அதனால் சிவி லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க வராதவங்க அப்படின்ற பாகுபாடு எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமுமே நம்ம பார்க்கலாம். யாரும் மனசுடைஞ்சி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. ஓகே, மூவ் ஆன் டு த இன்ஃபோ. சொன்ன மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் இருந்து ஒரு 112 பக்கங்கள் கொண்ட சிவி லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா 3348 கேண்டிடேட்ஸோட நேம்ஸு, அதே மாதிரி அவங்களோட கேட்டகரி, கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே தொடர்புடைய லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அகெயின் நம்ம ஜிடியில் இவ்வளோ, அதே மாதிரி ஜிடி விமெனில் இவ்வளோ, பிசி, பிசிடி, பிசிடபிள்யூ, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிடி இந்த மாதிரி கேட்டகரிஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளெல்லாம் நம்ம போக போகிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் தெரியும். வேறு குறைய ஒரு ஐடியாவே வந்திருக்கும். இந்தந்த மார்க்ஸ் இருக்குது, இவ்வளோ மார்க்ஸ் இல்லாததுனால நம்மளோட நேம் சிவி லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல போகிறதும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸை கொடுத்துருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே சிவி லிஸ்ட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே வீடியோஸ் கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்பாங்க, கண்டிப்பாக இந்த மார்க்குக்கு சிவி லிஸ்ட்டில் நேம் வருமா அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கமெண்ட்டுமே கொடுத்துருப்போம். சரி, யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு நேற்று சிவி லிஸ்ட்டும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3348 பேர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுவாங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட் என்ன, ஆடண்டம் இன்ஃபோ என்ன, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போது இந்த 3 வார்த்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா அர்த்தம் ஒன்று தான் இல்லைங்களா? செகண்ட் லிஸ்ட் வருமா, ஆடண்டமா, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தும் போது. ஓகே, மற்ற எக்ஸாமு மாதிரி எஸ்ஜிடி சிவி லிஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்க தேவையே கிடையாது. இன்னமுமே பார்த்திங்கன்னா ஹோப் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் மட்டும்தான். எல்லாருக்கும் அது தெரியுது, இருந்தாலும் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது இல்லைங்களா? மறுபடியும் நம்ம இந்த செவுற்றில் அடித்த பந்து போல் நம்ம கையில் அந்த ரிசல்ட்டு, நம்ம நினச்ச ரிசல்ட்டு எதிர்பார்த்தது நமக்கு நடக்கலை அப்படின்னும் போது நம்மளால் அதை மனசு ஏற்றுக்கிறதுக்கு மறுக்குது. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸாம் எழுதி இன்றைக்கி ரிசல்ட்டு அந்த நேம் லிஸ்ட்டு இல்லாததுனால ஃபீல் பண்ணுறவங்களோட அந்த குழப்பமும் கவலையும் இருக்குது இல்லைங்களா? அதை யாராலையும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதுக்கு வரையறையே கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல், அந்த ஆஸ்பிரண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெயின் தெரியும். நம்ம வேணால் சந்தோஷத்தில் எல்லாரோடவும் பங்கெடுத்துக்கலாம். ஆமாம், நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, கை குலுக்கலாம், நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம், மற்றற்ற மகிழ்ச்சியின் எல்லைக்கே போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த பெயின் இருக்குல்ல, அது அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். என்ன தான் நம்ம இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நானுமே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நிறைய மெசேஜ் எனக்குமே பர்சனலாக இருக்கக்கூடிய செல்லுக்கு அனுப்பியிருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா நிறைய ரிப்ளைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஃபார்வர்ட் பண்ணி. அதுதான் மறுபடியும் சொல்லும்போதும் பெயினாக இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நம்மளுமே கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் ஒரு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னாலுமே சரி, எந்த சென்டரில் எந்த இடத்துல அந்த ஸ்கூல் லொக்கேட் ஆகிருக்கிறது முதல் கொண்டு நம்ம இன்னொரு கேண்டிடேட் கிட்ட கேட்டு அவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஆஸ்பிரண்ட்டு வேறு நம்ம வேறு அப்படின்னு கிடையாது, அவங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கஷ்டம் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது. மறுபடியும் கம்மிங் டு பாயிண்ட் ஆஃப் இந்த
3348. அப்போது இந்த 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் உள்ளே போகும்போது அதுலேயுமே வந்து ஒரு சில ஃபில்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லா பேருமே வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்குமா அப்படின்றது அந்த டவுட்ஸும் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதையும் தாண்டி அதுக்கடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இந்த 1 மார்க்லேருந்து 5 மார்க் அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கிறவங்க, இது ஒரு பக்கம் இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம், அந்த மனக்குமுறல், அது ஒரு பக்கம் இருக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸாம், இந்த ஒரு நியமன தேர்வு வந்து இப்போ எழுதியிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் எல்லாருமே ஒரு 2012 வந்து நினச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி டெட்டு முடிச்சிருக்கோம், குவாலிஃபைடு, வேலை கிடைக்க போகுதுன்னு எழுதினவங்களுக்கு 12 வருஷமாக பார்த்து அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க 2025 நம்ம வந்து நியமன தேர்வு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு கடுமையான பயணத்தை நோக்கி வந்தவங்க தான் இந்த டெட்டு, எஸ்ஜிடிஐயாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பி, விஆர்டிஐ ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும். ஒரு கடினமான ஒரு பாதை தான். ஆனால் நம்ம அதை கடந்து தான் வந்தோம். அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு இன்டென்ஷன் தானே, கஷ்டப்பட்டு படித்தோம், அந்த பாதையை நோக்கி நம்ம போனோம், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதையெல்லாம் கடந்து வந்தோம். மறுபடியும் நமக்கு அதில் ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்னால, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேக்கன்சி அதிகம் இல்லாமல் எழுதுனதோட காரணம் இது எல்லாம் சேர்ந்துருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போவே பார்த்தீங்கன்னா 35-40+ இருக்கும், இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இல்லை. எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகிறதுனால நமக்கு வந்து தெரியாது. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அதோட எண்ணிக்கை தான் நமக்கு தெரியாதே தவிர எது வேணால் நடக்கும். ஏன் இதே குரல் மூலயமா இவ்வளோ வேக்கன்சி எல்லாருக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயத்த நானே சொல்லி கூட நீங்கள் எல்லாருமே கேட்குற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் யார் அதை தடுக்க முடியும்? சரிங்களா. அந்த நம்பர் தான் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மானிய கோரிக்கைகள்லாம் பார்க்கும்போது இன்னுமுமே வந்து அவங்களுக்கு ஒரு 10 மாதம் இடைவெளி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எதை வச்சு அவங்க வந்து போய் அடுத்த ஆட்சியை அமைக்கிறதுக்கு அவங்க வந்து உரிமை கேட்க முடியும்? இது 1-2 டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கிடையாது, ஈவன் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது, போலீஸ் இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து லேகிங்ன்றது வந்து பரவலாக இருக்குது. அது அவங்கவுங்களோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது தான் அது தெரியும். நம்ம வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு கீன் ஐடியா இருக்குது, இட்ஸ் ஓகே. ஆனால் பரவலாக வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன லேகிங் இருக்கத்தான் செய்யுது. அதை அவங்க ஓவர் கம் பண்ணி வரத்தான் செய்யணும், இல்லைன்னு இல்லை. அந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அந்த ஒரு பவர் தான். அண்ட் அதிகமான வேகன்சிஸ் வந்து டிஎம்கே பீரியடில் தான் ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையிலையும் சரி, 12 வருஷத்துக்கு மேற்பட்ட டைம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலேயும் சரி, இன்னும் வந்து பெருசாக வந்து எதுவும் வந்து கைமீறி போயிடல அப்படின்ற நம்பிக்கை எல்லார் மனசுலேயும் இருக்குது. ஒரு சின்ன துளிர் விட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது அப்பப்போ வந்து ஆசிட் ஊற்றி அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் எல்லாருக்குமே வந்து அந்த கான்ஃபிடென்ஸே வந்து லூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஏன்னா யாருக்குமே வந்து 20 வயசோ 25 வயசோ அந்த மாதிரி கிடையாது. இது கவர்மெண்ட் வந்து தயவு செய்து இதை வந்து அவங்க வந்து முன்னெடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுதியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே போஸ்டிங்ஸ் கொடுத்துட்டா கூட சரிதான். ஏன் நடக்கக்கூடாது? ஏன் இவங்களுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம ஏன் ஒரு போர்ட்ஃபோலியோஸை ஏற்படுத்தணும்? ஆஸ் ஃபார் அஸ் மை சைடு ஐ கன்சர்ன், ஏன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது? நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா கல்வி செய்தியிலேருந்து ஒரு டீச்சர் அனுப்பியிருந்தாங்க, இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி யுகத்தின் பொற்காலமாக வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். அது வந்து கவர்மெண்ட் சைடில் மட்டும் இல்லாமல் ஏன் டீச்சர்ஸுக்குமே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாதது எதுவுமே கிடையாது. டீச்சர்ஸோட வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு பொற்காலமாக அமையணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களால் மட்டுமே முடியும். இந்த ஹோப் எல்லாம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஃபார் அஸ் டீச்சர்ஸ் கம்யூனிட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஒருத்தர் மாற்றி தேத்திக்கிட்டு இருக்கோம். இதை தயவு செய்து கருணை உள்ளத்தோடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல முடிவை சீக்கிரமாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி, தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய அந்த சக்தி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றது உண்மையானா கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் நடந்தே தீரணும் வித்தவுட் எனி நெகோஷியன்ஸ். சரிங்களா. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த ஹார்டஸ்ட்டு டைமை நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வரத்தான் வேண்டி இருக்குது.
நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கலீக்ஸாக இருக்கட்டும், இப்போவுமே இல்லாதவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க இல்லைங்களா, ரிசல்ட் வந்திருக்குது, எக்ஸாம் எழுதுனீங்களே என்னாச்சு கேட்பாங்க இல்லையா. நம்மளும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்போம். ஆமாம் இப்படி மார்க்ஸ் வந்திருக்குது இல்லைன்னு யாரும் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. லெட் அஸ் மூவ் ஆன் டு த அதர் ஸ்டேஜ். கண்டிப்பாக இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்மளோட பேர் எழுதலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு அருமையான லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ, நடக்காதது நல்லது அப்படின்ற மனநிலைமைக்கு நம்ம வரும்போது வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக போவோம். லாஸ்ட் வீடியோவில் கூடவே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்மளோட பிளானை விட காட்ஸ் பிளான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கத்தான் செய்யுது. இப்போ எஸ்ஜிடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிபிஆர்டி, அதுக்கப்புறம் யூடிஆர்பி, பிஇஓ எக்ஸாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் அதை வந்து எந்த வகையிலையுமே மறுக்கலை. சொல்கிறது ரொம்ப ஈஸி, செயல்படுத்துறது வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது. அந்த அளவுக்கு அதில் கஷ்டம் இருக்குது. நடக்கணும்னு வர விஷயங்கள் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும். ஏன் வந்து இதுக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நான் வந்து புட்டப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா, இப்படி கஷ்டப்பட்டு உடையறதுக்கு கிடையாது. அந்த 12 வருஷமாக இருக்கட்டும், 10 வருஷமாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரென்த்து உடையிறது வந்து அதை கண்ணால் பார்க்குறக்கூடிய, அது எப்படி சொல்கிறது, அது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க தான் ஒரு டீச்சர்ஸும். ஒரு சிலபஸை படிக்கும்போதும் சரி, ஒரு வீடியோஸில் கொடுக்குற கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸும் நோட் பண்ணும்போதும் சரி, ஒரு டெஸ்ட்டு போட்டு தன்னைத்தானே செக் பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஈஸியான வேலை கிடையாது. ஒரு லிஸ்ட்டில் பேர் வர்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டாக்கனி ஆயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. ஈஸின்னு ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது. அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது. அதனால் இதோடு முடிஞ்சு நீங்கள் அப்படியே உட்காந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வார்த்தை எல்லாமுமே. ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெயின்ஃபுல் ஹார்ட்டோடு தான் இந்த வீடியோவுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹோப்ஃபுல்லாக இருங்க, நல்ல முடிவு சீக்கிரமாக வரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு இருங்க. கண்டிப்பாக நடக்கும். ஹோப்ஃபுல்லாக இருங்க. எந்த நிமிஷத்துலையும் உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அது இல்லாட்டி நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே பாசிட்டிவான மைண்டோட இந்த வீடியோ இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.